Hello, dear students. A very good day to everyone. Welcome to our St. John's online class 7th standard social science period. Good morning, dear students. பெருமைக்குரிய தூய யோவான் மேல்நிலைப் பள்ளியின் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். சரி, நம்ம சமூக அறிவியல்ல ஹிஸ்ட்ரியில் லெசன் 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லெசன் நேம் சோர்சஸ் ஆஃப் மீடிவல் இந்தியா. ஓகே, அந்த ரிமைனிங் லெசன்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா? சரி, புரிஞ்சுதா உங்களுக்கு? அது பார்த்தீங்களா? பாடத்தை வாசித்து பார்த்தீங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நல்லா ரீட் பண்ணிங்களா? சரி, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த நேம்ஸ் எல்லாம் நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கேள்விகள் வந்து நீங்கள் எளிதாக விடையளிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? சரி, ஸோ சோர்ஸஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ப்ரைமரி சோர்ஸஸ், செகண்டரி சோர்ஸஸ். ப்ரைமரி சோர்ஸஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் லெசனில் பார்த்தோம், லாஸ்ட் பீரியடில் பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம இப்போ இன்றைக்கி செகண்டரி சோர்ஸஸ் அப்படின்னா என்னங்கிற பார்ப்போம். அதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்ப்போம். சரியா? செகண்டரி சோர்ஸஸில் என்னென்ன இருக்குது? ப்ரைமரி சோர்ஸஸ், செகண்டரி சோர்ஸ் அப்படின்னா முதல் நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள். இரண்டாம் நிலை சான்றுகளில் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? விரைவாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது இந்த பாடத்தில். ஸோ செகண்டரி சோர்ஸஸில் இலக்கியங்கள், அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னது லிட்ரரி ஒர்க்ஸ், இலக்கியங்கள். அடுத்தது க்ரானிக்கிள்ஸ், அதாவது கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள், என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னு அந்த நிகழ்வு பதிவுகள், அதாவது க்ரானிக்கிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து ட்ராவலாக்ஸ், அதாவது பயண குறிப்புகள். சரியா? பயணத்தில், அதாவது அந்த அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த பயணம், அவங்களுடைய பயணங்களில் குறித்து வைக்கக்கூடிய குறிப்புகள். அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை வரலாற்று நூல்கள், பயோகிராஃபிஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ், சுயசரிதைகள். இதெல்லாம் வந்து செகண்டரி சோர்ஸஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு லிட்ரரி சோர்ஸஸ், அதாவது லிட்ரரி ஒர்க்ஸ், இலக்கியங்கள் சார்ந்த சான்றுகள் நம்ம பார்க்குறோம். இலக்கியங்கள்னால் என்ன? அதில் 2 வெரைட்டிஸ் இருக்குது இலக்கியங்களில். சமய இலக்கியங்கள், இன்னொன்று சமய சார்பற்ற இலக்கியங்கள், அதாவது ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அண்ட் செக்குலர் லிட்ரேச்சர், 2 வகையான லிட்ரேச்சர். இந்த முதல்ல வந்து சமய இலக்கியங்கள்ல என்ன? ஸோ சமயம்னா என்னது? மதம் சார்ந்த. சரியா? ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், அது நேம்லேயே இருக்கு இல்லையா? ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், அதாவது அந்த காலத்தில் சோழர்கள் வாழ்ந்த காலத்தில் வந்து சமய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அதாவது அதில் இந்த புக்கில் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோழா பீரியட் இஸ் நோன் அஸ் த பீரியட் ஆஃப் டிவோஷனல் லிட்ரேச்சர். டிவோஷனல், சமயம் அப்படின்னா பக்தி சார்ந்தது. சரியா? ஸோ ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், அதாவது டிவோஷனல் மூமெண்ட்னு சொல்லப்படுது. பக்தி இயக்கம், அதாவது அந்த காலத்தில் பக்தி சார்ந்த காரியங்கள், பக்தி சார்ந்த, அதாவது ரொம்ப பக்தியாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சரி, பாடல்கள் எழுதுவாங்க, நாடகங்கள் நடிப்பாங்க, இலக்கியங்கள் எழுதுவாங்க. அப்படி எழுத வளர்ச்சி பெற்று அந்த காலத்தில், அதாவது சோழர்கள் காலம், அந்த காலத்தில் சோழர்கள் வாழ்ந்த காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? ஸோ டிவோஷனல் மூவ்மெண்ட் இன் சவுத் இந்தியா அண்ட் லேட்டர் இன் நார்த் ரிசல்டட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் பக்தி or devotional literature. ஸோ டிவோஷனல், அது பக்தி இயக்கம் எப்போ எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னா நம்மளுடைய தென்னிந்தியாவில், சவுத் இந்தியாவில் முதல்ல ஆரம்பிச்சிது. அதன் அப்புறம் வந்து நார்த்து, வட இந்தியாவில் தொடர்ந்து அது அந்த இயக்கம் வளர்ச்சி பெற்று அந்த பக்தி வந்து என்னது லிட்ரேச்சரை மாறிச்சு. பக்தி உள்ளே வரும்போது என்ன ஆகுது? பாடல் வருது, பல விதமான நாடகங்கள் வருது. அப்படி எழுதப்பட்ட லிட்ரேச்சர் அதுதான் என்னது? சமய இலக்கியங்கள். சரியா? ஸோ திஸ் இஸ் எ டிவோஷனல் லிட்ரேச்சர். அப்படி தான் என்னது அந்த சோழா பீரியட் வாஸ் நோன் அஸ் த பீரியட் ஆஃப் டிவோஷனல் லிட்ரேச்சர். எந்த காலத்தில் வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர்? சோழர்களின் காலம் தான் பக்தி இலக்கியங்களின் காலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம கடவுள் மேலே பக்தியாக இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு இலக்கியங்கள் வருது. அப்படி அந்த வளரப்பட்ட இலக்கியம் தான் என்னது? ஸோ சமய இலக்கியங்கள். ஸோ இந்த சமய இலக்கியங்களில் பலதரப்பட்டமான புத்தகங்கள், லிட்ரேச்சர் எழுதப்பட்டது.
அது என்னென்ன புத்தகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது தான் நீங்கள் திருப்பி தமிழ்லலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இலக்கியங்களை தான் சான்றுகளாக, இந்த இடைக்கால சான்றுகளாக நம்ம இப்போ செகண்டரி சோர்சஸில், அதாவது இரண்டாம் நிலை சான்றுகள் நம்ம வந்து படிக்கிறோம். என்னென்ன புத்தகங்களாக இருக்குது இதெல்லாம் நினைவில் வச்சுக்கிட்டீங்களா? சரி, ஃபஸ்ட்டு கம்பராமாயணம். கம்பராமாயணம் உங்களுக்கு தெரியும். கம்பராமாயணம் எழுதிய யார்? கம்பர். அதாவது சான்ஸ்கிரிட்டில் வால்மீகி எழுதினாரு. கம்பராமாயணம் வந்து இன்னொரு பேர் ராமாவதாரம். அது எழுதியது யார்? கம்பர். சான்ஸ்கிரிட்டில் வால்மீகி எழுதுறாரு. இது தமிழில் எழுதினது கம்பர் இல்லையா? ஸோ கம்பராமாயணம். அடுத்தது சேக்கிலார்ஸ் பெரிய புராணம். பெரிய புராணம் இது எழுதினது யார்? சேக்கிலார். ஸோ இந்த புக்கெல்லாம் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். இதெல்லாம் எனது ஒரு சோர்ஸஸ், சான்றுகள், அந்த இலக்கியங்கள். அடுத்து 4000 திவ்ய பிரபந்தம். 4000 கொண்ட புத்தகங்கள், 4000 கொண்ட பாடல்களை கொண்டதான் 4000 திவ்ய பிரபந்தம். இதை எழுதினது யாரு? ஸோ 4000 திவ்ய பிரபந்தம் composed by 12 ஆழ்வார்ஸ் and compiled by நாதமணி. composed by 12 ஆழ்வார்ஸ் and compiled by நாதமணி. ஸோ 12 ஆழ்வார்களால் இது இயற்றப்பட்டது. இந்த புத்தகம் எழுதப்பட்டது. 12 ஆழ்வார்கள் சேர்ந்து இந்த 4000 பிரபந்தத்தை எழுதினாங்க. அதுக்கப்புறம் என்னது, அவர்கள் எழுதினது வந்து தொகுத்து வழங்கினது, கம்பைன்ட் பண்ணி ஒரு நூலா புத்தகமாக வெளியிட்டது யாரு? நாதமுனி. இது நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? கம்போஸ்ட் பை 12 ஆழ்வார்ஸ். எழுதினது யாரு? 12 ஆழ்வார்கள். அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி புத்தகமாக தொகுத்து வழங்கினது யாரு? நாதமுனி. சரியா? இதான் 4000 தீப பிரபந்தம். ஸோ அடுத்தது தேவாரம். தேவாரம் கம்போஸ்ட் பை அப்பர், சம்பந்தர், சுந்தர் அண்ட் கம்பைல்டு பை நம்பி ஆண்டார் நம்பி. ஸோ தேவாரம் எழுதினது யாரு? அப்பர், சம்பந்தர், சுந்தரர். இவங்களால இயற்றப்பட்டது தான் என்னது? தேவாரம். அது நம்பியாண்டார் நம்பி வந்து தொகுத்தார். சரியா? தேவாரம் எழுதினது அப்பர், சம்பந்தர், சுந்தரர் இவர்களால் இயற்றப்பட்டது. அது நம்பியாண்டார் நம்பியால் வந்து தொகுக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து திருவாசகம். திருவாசகத்தில் எழுதின யாரு? மாணிக்க வாசகர். ஸோ திருவாசகம் வாஸ் ரிட்டன் பை மாணிக்க வாசகர். அடுத்தது கீதா கோவிந்தம். கீதா கோவிந்தம் எழுதின யாருன்னா ஜெயதேவா. கீதா கோவிந்தம் வந்து 12th century போயட். இவர் வந்து இந்த ஜெயதேவா அப்படிங்கிற வந்து 12th centuryயில் வாழ்ந்த ஒரு போயட். அவர் எழுதுனதான் என்னது? கீதா கோவிந்தம். சரியா? கீத கோவிந்தம் இது எழுதுன ஜெயதேவர். ஓகேவா? அடுத்தது கபீர்தாஸ். இவர் வந்து 15ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு புலவர். இவர் வந்து எழுதின வந்து அவர் கபீர்தாசர் பாடல்கள், கிங் ஆஃப் சாங் ஆஃப் கபீர், சாங் ஆஃப் கபீர் இது எழுதுன கபீர்தாசர். இந்த நேம்ஸ் எல்லாம் நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னால் கொஸ்டின் ஆன்சர் எழுதும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தீஸ் ஆர் த ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். ஓகேவா? தென் செக்யூலர் லிட்ரேச்சர். ஓகே, செக்யூலர் லிட்ரேச்சர் மீன்ஸ் என்னது? செக்யூலர், மதம் சாராத, சமயம் சாராத இலக்கியங்கள். இதுதான் என்னது? செக்யூலர் லிட்ரேச்சர். செக்யூலர் லிட்ரேச்சர்னா சமய சார்பற்ற இலக்கியங்கள். ஓகேவா? இப்போ வந்து அவங்க வந்து என்னது, அதான் என்ன இலக்கியங்களாக இருக்கும்? எந்த ஒரு சமயத்தையும் சார்பாக ஒரு ஜென்ரலாக சொல்கிறாங்க இல்லையா? ஜென்ரலாக எழுதுறது, அவங்களுடைய அரசர்கள் வாழ்க்கையை பற்றி சொல்கிறது, இதுதான் என்னது? செக்யூலர் லிட்ரேச்சர்னு சொல்லப்படுது. சமய சார்பற்ற இலக்கியங்கள். ஸோ விஜயநகர எம்பையர் பற்றி சொல்லப்படுறது. அதை விஜயநகர பேரரசை பற்றி 2 புக் டீட்டெயிலாக சொல்லப்படுறது. என்ன புக்லாம்? மதுரா விஜயம். சரியா? மதுரா விஜயம் இதை எழுதின யாரு? கங்கா தேவி. மதுரா விஜயம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. கங்கா தேவிங்கிற கிங் வந்து மதுரைக்கு படையெடுத்து வரும்போது அவங்க அந்த படையெடுப்பை பற்றி டீட்டெயில், மதுரையை பற்றி எழுதப்பட்டது தான் என்னது? மதுரா விஜயம். ஓகேவா? அந்த காலத்தில் வந்து எப்படி அந்த படையெடுப்பு நடந்தது அப்படிங்கிற பற்றி அந்த கங்காதேவி வர்ணித்து சொல்கிறது தான் என்னது? மதுரா விஜயம்.
அடுத்தது அமுக்த மால்யதா. அமுக்த மால்யதா எழுதுனது யாருன்னா கிருஷ்ணதேவராயர். ஓகேவா? ஸோ மதுரா விஜயம் அண்ட் அமுக்த மால்யதா போயம்ஸ் கம்போஸ்ட் பை கங்காதேவி அண்ட் கிருஷ்ணதேவராயா. இந்த 2 புத்தகங்களும் அந்த விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய அந்த நிகழ்வுகள், அவங்களுடைய அந்த தனி நபர்களை அறிந்து கொள்றதுக்கு ரொம்ப உதவுகின்ற ஒரு சமய சார்பற்ற இலக்கியங்கள் தான் இது. அடுத்தது ராஜ்புட் கிங்ஸ் வேலூர். ராஜ்புட் கிங்ஸ் வேலூர்னா ராஜபுத்திர அரசர்களுடைய துணிச்சல், அவருடைய மன வலிமை பற்றி கூறுறது. வேலூர் அப்படின்னாத வீரம் சொல்லப்படுது. சரியா? ராஜ்புட் கிங்ஸுடைய அந்த ராஜபுத்திர அரசர்களின் மன துணிச்சலை பற்றி சொல்லப்பட்ட புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா பிருத்திவிராஜ் ரசோ அப்படிங்கிறது எழுதுனது யார் அப்படின்னாக்கா சந்த் பார்தைங்கிறவங்க. என்ன சந்த் பார்தை அப்படிங்கிறது இந்த ராஜபுத்திர அரசர்கள் பற்றிய அவர்களுடைய வீரத்தை பற்றி அது படம் எடுத்து காட்டப்பட்ட ஒரு இலக்கியம். அடுத்தது ப்ரீ இஸ்லாமிக் பீரியட்ஸில் எழுதப்பட்டது என்ன அப்படின்னாக்கா இஸ்லாமுக்கு முந்தைய காலம் தான் ப்ரீ இஸ்லாமிக் பீரியட்ஸ் அப்படிங்கிறது. அது முக்கியமானது என்ன, ராஜதரங்கணி. இதை 11th செஞ்சுரியில் எழுதப்பட்டது. கல்கனார் அப்படிங்கிறவர் எழுதினார். கல்கனார் எழுதினது ராஜதரங்கணி, எழுதினது கல்கனா. ஓகேவா? அது 11ஆம் நூற்றாண்டில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு புத்தகம். ஓகேவா? ராஜதரங்கணி இது எழுதுறது கல்கனார். இதெல்லாம் என்னது, செக்யுலர் லிட்ரேச்சர். ஓகே, சமய சார்பற்ற இலக்கணங்களுக்கு முக்கியமான எடுத்துக்காட்டுகளாக நம்ம இந்த சான்றுகளில் நம்ம படிக்கிறோம். சரி, ஓகே. தென் புக்ஸ், பயோகிராஃபிஸ், ஆட்டோகிராஃபிஸ். ஓகேவா? அதை படித்து அடுத்தது பார்ப்போம். 2ஆம் நிலை சான்றுகளில் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், புத்தகங்கள், நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், அது மட்டும் சுயசரிதைகள். இதெல்லாம் அடுத்ததாக நம்ம பார்க்குறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த உங்களுடைய புக்கில் ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் லேசாக நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த நேமை வச்சு தான் என்னது அந்த புக்குடைய இந்த இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்குடைய நேமோட இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. என்ன மீனிங்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னாக்கா, தபகத் இஸ் அன் அரபிக் வேர்ட் மீனிங் ஜெனரேஷன்ஸ் ஆர் செஞ்சுரிஸ். அதாவது தபகத் அப்படிங்கிறது ஒரு அரபி சொல். ஓகேவா? இது தலைமுறைகள், நூற்றாண்டுகள் அப்படிங்கிறது பொருள் ஆகும். அது துஸ்க் இஸ் a Persian word. Its meaning is autobiography. Tusk is a Persian word meaning autobiography. பெர்சியன் அப்படிங்கிறது பெர்சியன் வேர்டுனா பெர்சியன் லாங்குவேஜ் ஈரான் நாட்டை சார்ந்தது குறிக்கும். ஈரான் நாட்டில் பெர்சியன் லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஸோ துஸ்க் அப்படிங்கிறது மீனிங் ஆட்டோபயோகிராஃபி. ஓகேவா? தமிழ் தஜீக் அப்படின்னு சொல்லப்படுது. தஜூக் அப்படின்னா ஒரு பாரசீக சொல். இது சுயசரிதையை குறிக்கிறது. இது ஈரான் நாட்டு பாரசீக சொல்லுங்கிறது ஈரான் நாட்டில் உள்ள சொல். ஓகேவா? அப்புறம் தாரிக் ஆர் தாகுக் அப்படிங்கிறது ஒரு அரேபிக் வேர்ட். இட்ஸ் மீனிங் இஸ் ஹிஸ்டரி. தாரிக் ஆர் தாகுக் ஆர் அரேபிக் வேர்ட்ஸ். இட்ஸ் மீனிங் இஸ் ஹிஸ்டரி. தாரிக் தாகுக் இது அரேபிக் சொல். இதனுடைய பொருள் வரலாறு. இந்த நேம் எதுக்காக அப்படின்னாக்க அந்த புக்ஸோடு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த நேம் இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க எல்லா புக்லையும் அந்த நேம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த வரலாற்று சார்ந்த புத்தகம், இதுதான் நம்ம சுயசரிதை சார்ந்த புத்தகம் அப்படின்னு நம்ம சுயசரிதை சார்ந்த புத்தகம், வரலாற்று சார்ந்த புத்தகம் அப்படின்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, என்னென்ன புக்ஸ்லாம் இப்போ அந்த காலத்தில் இப்போ என்னென்ன அந்த புக் நேம்லாம் இப்போ பார்க்கலாமா? யார் எழுதியிருக்கிறா, எந்த புக்ஸு, என்ன பயோகிராஃபின்னு பார்க்கலாமா? சரி, வாட் ஆர் த புக் நேம்ஸ்? ஃபர்ஸ்ட் புக் இஸ் தபகத்-இ-நஸரி. ஓகே, தபகத்-இ-நஸரி. ஆத்தர் யார்? மின்ஹஜ்-உஸ்-சிராஜ். எழுதுனது யார்? மின்ஹஜ்-உஸ்-சிராஜ். ரெண்டாவது தாஜுல்-மாஸிர். அதை எழுதுனது அது ஆத்தர்ஸ் நேம் என்ன யார்? ஹசன் நிஜாமி அப்படிங்கிறத எழுதினவர். அடுத்து மூணாவது என்ன புக்கு? தாரிக்-இ-ஃபிரோஸ் ஷாகி.
அது எழுதுனது யாரு? ஜியாவுத் பர்னி. ஜியாவுத் பர்னி. ஓகே, ஜியாவுத் பர்னி. அடுத்த புக் என்னது? ஃபோர்த் புக் தாரிக் இ பெரிஷ்டா. இது எழுதுனது யாரு? பெரிஷா. பெரிஷ்டா. ஓகே, தாரிக் இ பெரிஷ்டா. இது எழுதுனது பெரிஷ்டா. ஓகே, next we are going to biographies and autobiographies. Biographies and autobiographies. Biographies என்னது? வாழ்க்கை வரலாற்று. ஒருடைய வாழ்க்கையை பற்றி குறிப்புகளை இன்னொருத்தர் எழுதுனது, வாழ்க்கை வரலாறு. ரெண்டாவது ஆட்டோபயோகிராஃபினானது அவருடைய வாழ்க்கையை பற்றி அவராகவே எழுதுறது, சுயசரிதை. சரியா? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கை வரலாற்று நூல்கள் மற்றும் சுயசரிதைகள் பார்க்கலாமா? இப்போ in the 16th century emperor Babarnama and Abul Fazl's Aini Akbari and Akbarnama provided detailed information about these two emperors. Okay, அதாவது பாபர் நாமா என்கிற புத்தகத்தை எழுதினது யாரு? பாபர். அவருடைய வாழ்க்கையை பற்றி அவரே எழுதினது. அந்த நூல் எதானது? பாபர் நாமா. இது என்னது அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி. ஓகே, சுயசரிதை. இது பாபரை குறித்து அவராகவே எழுதினார். அவருடைய வாழ்க்கை குறித்து அவர் எழுதினது பாபர் நாமா. இது முதல் நூல். அண்ட் அபுல் ஃபசல்ஸ் ஐனி அக்பரி அண்ட் அக்பர் நாமா provided detailed information about these two emperors. ஸோ அபுல் ஃபசல்ங்கிறது யார் அப்படின்னாக்க இந்த அக்பருடைய அரசவையில் இருந்த முக்கியமான ஒரு உறுப்பினர். அந்த அக்பருடைய அரசில் அவரோடு சேர்த்து 9 பேரை வச்சுருந்தார். அவர் கூட எப்போ வச்சுருந்தாரு? அந்த 9 ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் யார்? அந்த அபுல் ஹசல். சரியா? அபுல் ஃபசல் அப்படிங்கிறவர். அவர் தான் அந்த அக்பரை பற்றி உடைய வரலாற்றை எழுதியிருக்காரு, வாழ்க்கையை குறித்து எழுதியிருக்காரு. அந்த புக்ஸுடைய நேம் தான் என்னது? ஐனி அக்பரி அண்ட் அக்பர் நாமா. இந்த 2 புத்தகங்களும் எனது அக்பரை பற்றிய குறிப்புகளை கூறப்பட்ட நூல். ஸோ தீஸ் ஆர் த புக்ஸ் அபவுட் 2 எம்பரர்ஸ். அக்பரை பற்றியும் பாபரை பற்றியும் கூறப்படுகிற வாழ்க்கை வரலாற்று நூல்கள் தான் என்னது? இந்த 2 நூல். ஸோ 16ஆம் நூற்றாண்டில் பாபரின் பாபர்நாமா, அப்புறம் அபுல் பாசலின் ஐனி அக்பரி அக்பர்நாமா ஆகிய நூல்கள் இவ்விரு பேரரசர்கள் குறித்த முழுமையான விவரங்களை எடுத்துரைக்கின்றன. ஓகே, are you clear students? சரி, we are going to the next point. In the 17th century Jahangir wrote his memoir Tuzk-i-Jahangiri, throwing a lot of light on the period. Tuzk means, already we learned, Tuzk means it's a Persian word meaning autobiography. Tuzk அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா என்னது? தமிழ் என்னது? தஜுக் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? தஜுக் அப்படிங்கிறது என்னது? பாரசீக சொல். இதனுடைய பொருள் என்னது? ஆட்டோபயோகிராஃபி, அதாவது சுயசரிதை. அப்படின்னா சுயசரிதை சார்ந்த புத்தகம் தான் இது. ஓகேவா? துஸ்க்-இ-ஜஹாங்கிரி. 17ஆம் நூற்றாண்டில் தனது வாழ்க்கை நினைவுகளாக ஜஹாங்கீர் எழுதிய தசுக்-இ-ஜஹாங்கிரி. தசுக்-இ-ஜஹாங்கிரி. அந்த நேமெல்லாம் நல்லா உச்சரித்து பாருங்க, எழுதி பாருங்க. சரி, அப்போ தான் உங்களுக்கு நேம் நினைவில் இருக்கும். தசுக்-இ-ஜஹாங்கிரி அப்படிங்கிற நூலை எழுதினது யாரு? அவருடைய வாழ்க்கையை பற்றி அவரை எழுதுறார். ஜஹாங்கீருடைய அவருடைய நினைவுகளை குறித்து எழுதப்பட்ட நூல் தான் எழுது. அந்த அக்காலகட்ட வரலாற்றின் மீது அதிக வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது. அந்த காலத்தில் உள்ள அந்த வரலாற்று குறித்து முழுமையாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நூல் தான் என்னது? அந்த ஜஹாங்கீர் காலத்தில் உள்ள வரலாற்றை பற்றி அவராகவே எழுதினது தான் என்னது? தசுக்-இ-ஜஹாங்கிரி. இது ஒரு சுயசரிதை, ஆட்டோபயோகிராஃபி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். அப்பார்ட் ஃப்ரம் ஆட்டோபயோகிராஃபிஸ் ஆஃப் எம்பரர்ஸ், தபகத்-இ-அக்பரி authored by Nizam
Uddin Ahmad is considered reliable than the exaggerated account of Abul Fazl. Okay, அதாவது தபகத் இ அக்பரி அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதுனா அப்படின்னாக்கா நிசாமுதீன் அகமது. இந்த தகபத் இ அக்பரி அக்பரை பற்றிய உள்ள நூல்கள் இந்த நிசாமுதீன் அக்பரி நிசாம் உதீன் அகமது அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அபுல் ஃபசல் வந்து அக்பர் காலத்தில் உள்ள அந்த அவையில் உள்ள முக்கியமான ஒரு நபர் சொன்னேன் இல்லையா, அவர் எழுதினதை காட்டிலும் இந்த நிசாம் உதீன் அகமது அப்படிங்கிறவர் ரொம்ப பெர்ஃபெக்டாக எழுதியிருக்காரு. அதாவது அந்த அபுல் ஃபசல் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி கூறியிருப்பார், அக்பர் அப்படி இப்படி பெரிய வல்லவர் அப்படி இப்படின்னு எழுதியிருப்பார். ஆனால் இந்த நிசாமுதீன் அகமது அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப கரெக்டாக எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் கருத்து சொல்கிறாங்க. அதாவது பேரரசர்கள் எழுதியுள்ள சுயசரிதை நூல்கள் தவிர நிஜாமுதீன் அகமது என்பவரால் தகபத் இ அக்பரி என்னும் நூல் எழுதப்பட்டது. அபுல் ஃபாசிலின் மிகைப்படுத்தி கூறும் பாங்கினை கொண்ட நூல்களை காட்டிலும் இந்நூல் நம்பகத்தன்மை கொண்டதாக கருதப்பட்டது, நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஓகேவா? ஸோ திஸ் புக் இஸ் ரிட்டன் பை நிஜாமுதீன் அகமது. த புக் நேம் இஸ் தபகத். The book name is Tabagat-e-Akbari. Okay. Next, similarly, Badani's outstanding work, Tariq-e-Badani, the Badani's history, was published in 1595. This work spans 3 volumes. The volume on Akbar's reign is a frank and critical account of Akbar's administration, particularly of his religious policy. Okay, அதாவது இதே போலதான் என்னது பதானி எழுதிய மற்றொரு நூலான தாரிக்-இ-பதானி, அதாவது பதானி அப்படிங்கிறோட வரலாறு ஒரு மிகச்சிறந்த நூலாகும். 1595 வெளியிடப்பட்ட இந்நூல் 3 தொகுதிகளை கொண்டுள்ளது. அக்பருடைய ஆட்சியை பற்றி பேசுகிற தொகுதி, அவரின் நிர்வாகம் தொடர்பாக, குறிப்பாக மத கொள்கை குறித்து ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக விமர்சன பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கிறது. எனது பதானிஸ் ஹிஸ்டரி, பதானியுடைய வரலாறு, வாழ்க்கை வரலாறு குறிக்கக்கூடிய நூல் எனது தாரிக்-இ-பதானி. இது எழுதின யார்? பதானி. அவரை குறித்தது ஆட்டோபயோகிராஃபி, அதாவது சுயசரிதை, அவருடைய வாழ்க்கை வரலாறு, சுய வாழ்க்கை. ஸோ இந்த தாரிக்-இ-பதானி இந்த புக்கில் வந்து அக்பருடைய ஆட்சியை பற்றி ரொம்ப தெளிவாக பேசப்பட்டிருக்குது. அது வந்து 3 தொகுதிகளாக உள்ளடக்கி ஒரு 3 வால்யூம்ஸாக இது வந்து துவக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய அக்பருடைய நிர்வாகம், அவருடைய ஆட்சி முறை, அவருடைய மத கொள்கை குறித்து விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வாழ்க்கை வரலாற்றில். ஸோ shall we recall again, dear students? So in this biography and autobiography, வாழ்க்கை வரலாற்று நூல்கள் மற்றும் சுயசரிதைகளில் நம்ம திருப்பி என்னென்ன புக்ஸ்லான்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாபர் எழுதின பாபர்நாமா, பாபர் written the books Babarnama and Abul Fazl's Aini-Akbari and Akbarnama. Aini-Akbari and Akbarnama written by Abul Fazl. And Jahangir wrote the book Tuzk-e-Jahangiri. தமிழ்ல தசுக்-இ-ஜஹாங்கிரி எழுதின ஜஹாங்கீர். இது அவருடைய சுயசரிதை. அடுத்தது என்னது? Tabagat-e-Akbari. Tabagat-e-Akbari authored by written by Nizamuddin Ahmad. நிஜாமுதீன் அகமது என்பவரால் எழுதப்பட்ட நூல் எனது தகபத்-இ-அக்பரி. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பதானி. அவர் எழுதினது என்ன புக்கு? அவர் எழுதின என்ன ஹிஸ்ட்ரி? பதானிஸ் ஹிஸ்ட்ரி. எனது தாரிக்-இ-பதானி, அவருடைய ஹிஸ்ட்ரி வரலாறு. தாரிக்-இ-பதானி எழுதினது யாரு? பதானி. ஓகே, அக்பரை பற்றி
கூறிய அவருடைய ஆட்சி முறை குறித்து கூறப்பட்ட இந்த நூல். பதானிஸ் ஹிஸ்ட்ரி, பதானியின் வரலாறு, தாரிக் இ பதானி. Okay, are you clear students? So in this session, in this and autobiographies, so வாழ்க்கை வரலாறுகள் மற்றும் சுயசரிதைகள் பற்றி இப்போ நம்ம பார்த்தோம்.